ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. பார்க்காத போதும் கூட இரு மனங்கள் பேசிக்கொள்ளுமே, இடைவிடாது நேரம் பார்க்காது இமை மூடினாலும் கண்ணுக்குள்ளும் கனவாக வந்து நின்ற அவளது மலர்ந்த முகத்தில் தெரிந்த அழகில் அவளுள் தொலைந்து ஆழ்ந்து இவனை தேடும் பொருட்டு கண்கள் மட்டும் அசைந்து அவளை அளவெடுத்தாலும் மனமோ அவளை ஆராய்ச்சி செய்ய இவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றதென்ன. கண்ணாளனே கண்ணாளனே உன் கண்ணிலே என்னை கண்டேன், கண்மூடினாள் அந்நேரமும் உன்னை கண்டேன். ஒரு விரல் என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் நலா, மறுவிரல் வந்து தொடுகையில் விட்டு விலகுதல் அழகா. உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 14. நீ அன்னைக்கு பயந்துட்டியா என்று கேட்டதும் அனைத்தையும் மறந்தவளாய் என்ற ஒற்றை சொல்லில் பதில் சொன்னாள் முல்லை. அதில் இருந்தே புரிந்து கொண்டான் அவள் மிகவும் பயந்து விட்டாள் என்று. முதலில் நடந்ததை உணர்ந்து அவளே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டவளாயிற்றே. ஆனால் இப்பொழுது நிகழ்ந்தது எவரும் எதிர்பாராதது. அதைவிட முல்லையை திடீரென இப்படி கடத்தியிருந்தால் அவளும் என்னதான் நினைப்பாள்? அதுவும் அவர்களில் ஒருவன் பேசியதை இப்பொழுது நினைத்தாலும் முல்லைக்கு மனம் படபடக்கத்தான் செய்கிறது. நான் சொல்கிறத கேளு முல்ல, இனி உனக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பார்த்துக்கிறேன், சரியா என்றவனிடம். எப்படி என்றிட, அது இப்போ தெரியாது, அடுத்து அங்கே ஊருக்கு வரும்போது உனக்கு தெரியும். சரி, நீ சாப்பிட்டியா? போ, நிம்மதியாக தூங்கு என்றவனுக்கு முல்லையிடம் இருந்து எந்தவித பதிலும் வராமல் போக, ஏன் நீ ஒரு வார்த்தை என்னைய சாப்பிட்டியாடான்னு கேட்கலாம்ல என்று ரத்தினம் கேட்கவும், சரி சாப்பிட்டியாடா என பதிலுக்கு கேட்க, அடிங்க நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே அப்படியே கேட்பியா என்றவனிடம், நீங்கள் தான் போலீஸாச்சே, சொல்கிறத கேட்காட்டி நேரில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்று முல்லை சொல்ல, கண்டிப்பாக இந்த வாயாடியை அரெஸ்ட் செய்தே ஆகணும், கூடிய சீக்கிரமே. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் நிலா என்றவனுக்கு முல்லை அமைதியாக இருந்திட, நிலா ஏன் அமைதியாக இருக்க என்றவனுக்கு, அப்பா என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க, அப்பாவுக்கு எனக்கு வெண்ணிலான்னு பேர் வைக்கணும்னு தான் ஆசையாம். ஆனால் அப்பத்தா தான் முல்லை மலர்னு வைக்க சொன்னதால் அப்படி வச்சுட்டாங்களாம். அப்படி இருந்தாலும் அப்பா என்னை எப்போவாவது கூப்பிடும்போது நிலான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலிருந்தே தெரிஞ்சுப்பேன் அப்பா ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்கன்னு என்றவளிடம், அதே தான் நானும் என் மனசுக்குள்ளே நீ இருக்கிறன்னு சொல்லத்தான் உனக்கு நினைக்கிறேன் நிலாம்மா என்று நினைத்தவன் பின், அப்போ நான் அப்படி கூப்பிடக்கூடாதா என்றவனுக்கு, அப்படி கூப்பிடுறப்ப அப்பா ஞாபகம் வருது என்றவள் கண் கலங்கினாள். கலங்கிய கண்களுக்கு ஆறுதல் சொல்ல அவனது கைகளும் இதழும் பரபரத்தது. அது எப்படி முடியும் என நினைத்தவன் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு, சரி இனி நான் அப்படி உன்னை கூப்பிடலை, எனக்கு உன் அப்பா அப்படி கூப்பிடுவாங்கன்னெலாம் தெரியாது, என்னை மன்னிச்சிடுமுல்ல என்றவன் அவள் மனதை தேற்றும் பொருட்டு, நான் அப்படி கூப்பிடலை, அப்படி கூப்பிடக்கூடாதுன்னா நீ என்ன சின்ன பிள்ளையில கூப்பிட்ட மாதிரி கூப்பிடு என்றவனிடம், எப்படி டே வேலுனா என முல்லை சிரித்து கொண்டே பேசிட, ஹே இந்த குசும்பு தானே வேணான்றது என ரத்தினம் சொல்லி சிரித்த அதே நேரம் அந்த பக்கம், முல்லை பேசி முடிச்சிட்டியா, வா நேராகுதில்ல தூங்கலாம் என செவந்தி முல்லையை கூப்பிட்டது என ரத்தினத்திற்கும் கேட்டது. அவளது அவசரம் அவளுக்கு. ரத்தினமோ, சரி நீ போய் தூங்கு, நான் அங்கே வாரப்ப பார்த்துக்கலாம், முதல்ல என் நம்பரை ரிலீஸ் பண்ணிவிடு சரியா என்றவிடம் ஒரு புன்னகையோடு, சரி வேலு டைம் ஆயிடுச்சு நீங்களும் படுத்துங்க என்று பெண்ணவள் சொல்ல, சரி என்று சொன்னான் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன். முல்லை அவனை வேலு என்று சொன்னதில் செவந்தி கதிரவன் இவர்களின் நிலை சந்தோஷமாகவும், முல்லை ரத்தினம் இவர்களின் மனதில் பழைய நினைவுகளை தட்டி எழுப்பி குளிரச் செய்தும்
செந்தாமரையின் மனநிலைக்கு ஏற்றபடி அடுத்து எப்படி ரத்தினம் தென்றல் திருமண பேச்சை ஆரம்பிக்கலாம் என திட்டம் வகுப்பதற்கு ஏற்றாற் போல அமைதியை தருவித்தும், பாவையின் மனதிற்கு ஏற்றதாய் நாம் எடுக்கிற இந்த முடிவு பிள்ளைகளுக்கு பிடிச்சா அடுத்து மேற்கொண்டு முடிவெடுக்க அந்த கடவுள் தான் துணை இருக்கணும் என்பதற்கு அருள் பாவித்தும், இப்படி அந்த நீண்ட கரிய வானில் கள்ளமில்லா வெள்ளை மனதுடன் அனைவரையும் பார்த்து புன்னகைத்த நிலா அன்னையவள், நீங்கள் என்ன நினைத்தால் என்ன, நான் எப்போதும் எனது அன்பினை இதமாக குளிர்ந்த தென்றல் காற்றோடு உங்களை தாளாட்டி உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் மறக்கச் செய்து உங்களுடைய நினைவுகளுக்கு ஓய்வு கொடுப்பேன் என்றவள் தூங்க வைத்து கொண்டிருக்க, இப்படி தான் பிள்ளைகளை தூங்க வச்சு அவங்கள சோம்பேறியாக்கிடுற என கண்டிக்கும் தந்தையாய் தனது கோபத்தை அவர் வரும் முன்பாகவே தனது ஒளிக்கதிர்களை முன் அனுப்பி எச்சரிக்கை விடுத்து கொண்டே இதோ வந்து விட்டாரே சூரிய பகவான். காலை சூரியன் தன் கதிர்களை முதலில் மெலிதாக ஜன்னல் திரை சீலையில் பட்டு பின் பெண்ணவள் படுத்திருந்த அறைக்குள் சப்தம் எழுப்பாமல் வந்து அவளை தீண்ட எண்ணி அவளை நெருங்கியது. அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்த பெண்ணவள் மெல்ல கண்களுக்குள் இருந்த கருமணிகளை இடம் வளமாக நகர்த்தியும் புலப்படவில்லை எதுவும். பின் படபடக்கும் பட்டாம்பூச்சி இமைகளை உயர்த்த அறை முழுவதும் மெலிதான வெளிச்சம் படர்ந்திருக்க அந்த அறை பளிச்சென்று கண்களுக்கு புலர்ந்தது போல் இவள் மனம் தெல்ல தெளிவாய் இருந்தது. இரவு நிலவு அன்னை குளிரச் செய்ததால். இயற்கை ஓர் வரம் என்றால் அதை ரசிக்க வைக்கும் மனம் படைத்த மானிடராய் பிறத்தலும் கண்டிப்பாக அது கடவுள் கொடுத்த வரம்தான். கண் விழித்த முல்லை எழுந்து சென்று வீட்டின் முன்னால் இருந்த பூச்செடிகளை பார்த்தாள். கண்களுக்கு குளிர்ச்சியான வண்ண வண்ண பூக்கள். அதில் வட்டம் விட்டு சுற்றி கொண்டிருந்தது ஓரிரண்டு வண்ணத்து பூச்சிகள். அப்படியே கண்களை மட்டும் உயர்த்தி வானை பார்க்க சூரியனவன் வராவால் கிழக்கு வானம் மஞ்சள் பூசி குளித்திருந்தாள். அதில் சிறிது வெட்கப்பட்டு இருப்பாள் போல நாணத்தால் இடையிடையே சிவந்தும் காணப்பட்டாள். அதில் மேக கூட்டங்கள் சந்தோஷத்தில் ஒளி வீசு கொண்டிருந்தது. பறக்கும் பறவைகள் அதனை காணக்கூட நேரமின்றி சத்தம் எழுப்பிக் கொண்டே பறந்து சென்று கொண்டிருந்தது. முல்லை எந்திரிச்சிட்டியா, இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு சொன்ன என கீழ் இருந்து அம்சவள்ளி குரல் கொடுத்தார். இதோ வரேம்மா என்ற முல்லை கட்டிலில் இருந்த விரிப்பை சரி செய்து பின் மூடியிருந்த போர்வையை மடித்து வைத்துவிட்டு தலையணையையும் சரி செய்தவள் அந்த அறையை சுத்தம் செய்த பின் குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு கத்தரிப்பு நிற காட்டன் புடவை கட்டி கீழே சென்றாள். கீழே சென்ற முல்லை, என்னம்மா அக்கா எந்திரிச்சிட்டாளா என கேட்க, அப்பொழுது அம்சா இவளை பார்த்து சிரித்து கொண்டு இருக்க, இப்போ ஏம்மா என்னை பார்த்து சிரிக்கிற என்றதற்கு, முன்னெல்லாம் அவளை செவந்தின்னு பேரை சொல்லி தானே கூப்பிடுவ, ஆனால் இப்போ அக்கான்னு சொன்னேல அதுதான் சிரிப்பு வந்துருச்சு என்றார் ஹம்சா. அது என்னன்னு தெரியலம்மா, தானாகவே அக்கானதே வருது என்றவளிடம், அவள் அப்போவே எந்திரிச்சு மாப்பிள்ளைக்கு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கா. இன்றைக்கி மாப்பிள்ளையும் வேலைக்கு போகணும்ல, 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காக என்று சொன்னவர் அவர் கட்டி வைத்த மல்லிகை பூவை முல்லையின் தலையில் வைத்து விட்டார். ஹே என்ன முல்லை, தலைமுடி இவ்வளோ ஈரமாக இருக்குது, அதோட ஏன் இவ்வளோ இறுக்கமாக பின்னி போட்டிருக்க என அம்சா கேட்கவும், அதெல்லாம் உணர்ந்துடுமா, காலையில் சாப்பாடு என்னவா செஞ்சுருக்க என்றவளிடம், இடியாப்பா வச்சு தேங்காய் பாலும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் என்றார் அம்சா. அடப்போம்மா, முன்னெல்லாம் கம்மங்கூழ் குடிக்கிறப்ப தினமும் இதே தானான்னு தோணும். ஆனாலும் குடிக்கிறப்பையும் சரி குடித்த பிறவும் சரி நாக்கில் ருசியும் தொண்டைக்கு எதமாவும் வயிறு கொழுந்து நிறைஞ்சு இருக்கும். இந்த 3 நாளாக அதை குடிக்காமல் இருந்ததுக்கே எப்படா கூழு குடிப்போம்னு நினைக்கிறப்பவே அந்த வாசம் அப்படியே பக்கத்தில் வேணும் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்குமா என சிலாகித்து முல்லை சொல்ல, அவள் கண்முன் ஒரு சொம்பு வந்திட அதை கண்டவள், மா என்றவள் அதை வாங்கி குடிக்க ஒரு தட்டில் கொத்தவரங்காய் கத்தரிக்காய் மிதுக்க வத்தலை அம்சா கொடுக்க அதையும் வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். அதற்குள் செவந்தி கதிரவன் இருவரும் கீழே இறங்கி வரவும் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. காரிலிருந்து இறங்கினார்கள் 3 ஆண்களும் 2 பெண்களும். 3 ஆண்களில் 2 பேரை கதிரவன் அடையாளம் கண்டு கொண்டான். அப்பாவும் மகனும் தானே இவர்களது திருமணத்திற்கு வந்த பொழுது முல்லையை பார்த்திருக்க முல்லை வீட்டில் பேசி சம்மதம் கேட்க சொல்லியிருந்தது. கதிரவன் எப்படி சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் வேகமாக முன்னே நடந்து சென்றவன், வாங்க பெரியப்பா, பெரியம்மா வாங்க, வாயலில் என்றவன் மற்ற இருவர்களையும் வாங்க என்று அழைத்து வந்தவன் அம்சாவிடம் வந்து, இது பெரியம்மா பெரியப்பா, இவன் என்னுடைய தம்பி எழிலனியன்,
என்று அறிமுகப்படுத்த மற்ற இருவரை கதிரவனின் பெரியம்மா, என் தங்கச்சி, அவங்க தங்கச்சி மாப்பிள்ளை என அறிமுகப்படுத்தி பின் மெதுவாக முல்லையை பெண் பார்க்க வந்ததாக சொன்னார்கள். மாப்பிள்ளையும் அழகாக இருக்க அம்சா செவந்திக்கும் பிடித்துதான் போனது. முல்லை எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் உட்கார்ந்திருந்தாள். செவந்தியும் முல்லையிடம் கேட்க, உங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் என அவளின் சம்மதத்தை மறைமுகமாக சொல்ல அதை செவந்தி, அம்சா, கதிரவன் இருவரிடம் சொல்லி இருந்தாள். மாப்பிள்ளையின் சித்தப்பாவோ, அதான் 2 பேருக்கும் பிடிச்சி போச்சுல்ல, அடுத்து மற்ற விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒப்புத்தாம்பாளை மாற்றிக்கலாம் என சொல்ல, மாப்பிள்ளையின் சித்தியோ, சரிங்க, பொண்ணுக்கு என்னென்ன சீர் செய்வீங்கன்னு சொல்லுங்க என்றிட, அம்சாவும் கதிரவனின் அருகில் சென்று சொல்லியதை கதிரவனும், மூத்த பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே போல் செஞ்சிடலாமுங்க என்றான் கதிரவன். அது என்ன நியாயம் சொல்லுங்க, மூத்த பொண்ணும் இந்த பொண்ணும் ஒன்னான்னு கேட்குறேன் என்றார் மாப்பிள்ளையின் சித்தி. இப்பொழுது அம்சாதான் பேசினார். எனக்கு 2 பொண்ணுங்களும் ஒன்று தாங்க என்றவிடம், உங்களுக்கு வேணும்னா ஒன்றா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைலங்க என்றார் மறுபடியும் மாப்பிள்ளையின் சித்தி. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்று இல்லையா, எங்களுக்கு புரியலை என அம்சா கதிரவனையும் செவந்தியையும் பார்த்தபடி சொன்னார் அவரிடம். அப்புறம் என்னங்க, மூத்த பொண்ணு சொக்க தங்கம், ஆனால் இளைய பொண்ணு அப்படி இல்லைல என்றவரிடம், இல்லைனா புரியலை என்றார் ஹம்சா. உங்கள் இளைய பிள்ளை என்னமோ காணாமல் போச்சாம்ல, மறுநாளே தூக்கிட்டு போனவன் தப்பை ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிக்கிறேன்னு வேற கேட்டிருக்கான். ஒன்றும் நடக்காமலா கல்யாணம் பண்ணிக்கிடுதான்னு கேட்டிருப்பான். அதனால தான் உங்கள் மூத்த பொண்ணு மாதிரி இளைய பொண்ணு இல்லைன்னு என்றார் மாப்பிள்ளையின் சித்தி. மாப்பிள்ளையின் சித்தி சொன்னதும் செவந்தி, கதிரவன் அதிர்ந்து போய்தான் நின்றார்கள். அன்று நடந்ததை செவந்தி கதிரவனிடம் சொல்லியும் இருந்தாள். அதற்கு பின்னர் உள்ள காரணங்களை தெரிந்த பொழுது அது திட்டமிட்ட கடத்தல் என்றும் எதற்கு என அறியும் பொருட்டு குடும்பத்தினர் மற்றும் காவலர்களும் சேர்ந்து நடத்திய திட்டம் என ஏற்க, ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த செந்தில் என்பவன் சொன்னதை மட்டும் அவன் சொன்ன மழுப்பலான காரணத்தை இல்லை என்று தெரிந்தும் அவன் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டானோ அதே போல் இவர்களும் அந்த பொய்யான காரணத்தை உண்மை என்பது போல இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்களே. இதுதானே. அப்படி இல்லை என்றாலும் கூட தனக்கு லாபம் என்றால் பொய்யை கூட அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி சாதகமாக்கி கொள்வது. அம்சா நெஞ்சில் கை வைத்து அப்படியே நின்றுவிட்டார் அசையாமல். அவரது கண்களில் நீர் நில்லாது வழிந்து கொண்டுதான் இருந்தது. இத்தனை நேரம் பேசியவர் அவர் பேசியதை கேட்டு பேச திராணியற்றி அல்லவா நின்றிருந்தார். இப்படி ஒரு கோணத்தில் அவர் நினைத்து கூட பார்க்கவில்லையே. நீங்கள் சொல்கிறது என்னவோ வாஸ்தவந்தேன். அப்போ இளைய பொண்ணுக்கு நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படித்தானே என கேட்டாள். ஆம், கேட்டது வேறு யாரும் இல்லை, முல்லையே தான். உண்மையை சொன்னால் சுடத்தானே செய்யும் என்ற மாப்பிள்ளையின் சித்தி நிமிர்ந்து உட்கார்ந்து முல்லையின் முகத்தை ஒரு ஏளன பார்வை பார்த்து கேட்டார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், பொய் சொன்னாலும் சுடும்ல என அந்த பொய் என்பதை அழுத்தமாக சொன்னாள் முல்லை. இப்பொழுது லேசாக மாப்பிள்ளையின் சித்தி தடுமாறினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், அப்போ மூத்த பொண்ணை விட கூடுதலாக 10 பவுனும் இந்த வீடு பின்னாடி இருக்க தோட்டம் இதை மட்டும் சீராக கொடுத்தா போதும் என்று தைரியமாக கேட்டார். இதில் மாப்பிள்ளை வீட்டார்கள் என்ற முறுக்கு வேறு. அப்படி கொடுத்துட்டா நீங்கள் சொன்ன அந்த உண்மை பொய்யாகிடுமா என முல்லை தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டு கேட்க, கொஞ்சம் கஷ்டம்தான், அதான் நீ காலம் பூரா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து சம்பாதிப்பல்ல என்றவிடம், ஏன் உங்கள் மாப்பிள்ளைக்கு எதுவும் சீக்கா என்ன? இல்லை, பொண்ணோட நகை சொத்து சம்பாத்தியம் வேணும்னு சொல்லுதீங்களே, அதான் கேட்டேன். சம்பாதிக்கவே திராணி இல்லாதவன் எப்படி புருஷனா இருக்க போகிறான்னு தான். அப்படிப்பட்ட தப்பான பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கட்டுக்கிடுதீங்களா என்று முல்லை ஏகத்தாளமாய் மாப்பிள்ளையை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லி முடிக்கும் முன் மாப்பிள்ளையான எழில் வேகமாக எழுந்து ஏய் என கர்ஜித்தான்.